அன்பான உறவுகளுக்கு வணக்கங்கள். இன்று ஆடி மாதம் பிறந்திருப்பதால் நாங்கள் இன்று எல்லோர் வீட்டிலும் ஆடிக்கூழ் காய்ச்சி குடிப்போம். அதேபோல் இன்று நாங்கள் உங்களுக்காக ஆடிக்கூழ் காய்ச்சி எப்படி காய்ச்சுவது என்பதையும் அது எவ்வளவு டேஸ்டாக வரும் என்பதையும் இப்பொழுது பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: நாங்கள் உளுத்தம்மா எடுத்துருக்கிறோம். அதோடு சேர்த்து அரிசிமா, அது பச்சை அரிசிமா ஊற வச்சுட்டு நீங்கள் இடித்து மாவு எடுக்கணும். பச்சை அரிசி மாவு எடுக்கணும். இது உளுத்தம்மா நாங்கள் இடித்து வறுத்து எடுத்துருக்கிறோம். பயறு, இதுக்குள்ளே நாங்கள் சின்ன சீரகமும் மிளகும் ஏலக்காயும் இதெல்லாம் போட்டு நாங்கள் நல்லா மாவு அடித்து வச்சுருக்கிறோம். இது கொஞ்சம் கடைசியாக போடுறதுக்கு. இது நாங்கள் அந்த தேங்காயை சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறோம். சர்க்கரை, தேங்காய் பால் தேவையானது, சிறிதளவு உப்பு, உங்களுக்கு தேவையான சுகர், இவ்வளோ தானுங்க இன்றைக்கி நாங்கள் ஆடிக்கூழ் செய்வதற்காக பொருட்கள். வாங்க எப்படி செய்வோம் என்பதை பார்ப்போம். இப்போ நாங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறோம். நல்லா கொதிச்சிட்டுது. ஓகே, இதுக்குள்ளே நாங்கள் இப்போ பயரை போட போகிறோம். இதுக்குள்ளே ஒரு 2 கரண்டி இதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். அதோடு சேர்த்து இந்த மாவையும் ஆட் பண்ணுவோம். ஒரு 1 கரண்டி, ஒரு 2 கரண்டி. ஓகே, இதை நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். சுடுதண்ணியை நாங்கள் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் புட்டு மாதிரி வர மாதிரி அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதளவு மாவு எடுத்து ரெண்டுலேயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு சிறிதளவு எடுத்து போட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சி வைங்க. இது நாங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போட போகிறோம். அந்த அவியக்குள்ளே நாங்கள் இப்போ இதை ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் இப்போ பயரை அவிய வச்சுட்டோம். இதுக்குள்ளே நாங்கள் இப்போ சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை கொஞ்சம் கறியணும். அதில் கொஞ்சம் பயரோடு நாங்கள் அவிய வைக்கிறோம். சர்க்கரையை போட்டோம் அதுக்குள்ளே. சரி, பாருங்கள், நாங்கள் இந்த மேக் பண்ண அந்த இதுகளை அவிய போடுவோம். இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அது அப்படியே அவியும். கொஞ்சம் நேரத்தால் ஒரு 2-3 மினிட் 4 மினிட்டுக்குள்ளே அவியும். அதுவும் இதுக்குள்ளே நாங்கள் இப்போ 2 மாவையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணி கொண்டு இப்போ நாங்கள் இந்த பால் இதுக்க விட்டு அதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே நல்லா களியாக வர மட்டும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ 2 மாவையும் போட்டு அதுக்குள்ளே நாங்கள் பால் மட்டும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் அதுக்கு ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு ஆட் பண்ணக்குள்ளே நல்லா கிண்டி கொண்டு போகணும். இதுக்கு அடி பிடிச்சிடும். ஸோ நாங்கள் இப்போ அதை கிண்டி கொண்டு இருக்கோம் நல்லா. ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கு விட்டு கிண்டு இதுக்கு நாங்கள் இப்போ இந்த தேங்காய் பூவையும் போட்டு தேங்காய் சொட்டையும் போட்டு ஒரு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். அதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான சீனி இவ்வளோதாங்க. இப்போ நல்லா கிண்டணும். இதை விட்டிங்கன்னா இது இறுகிடும். நல்லா கிண்டணும். இது நல்லா வந்துட்டு இப்போ இதுக்காக முதல் பால் நல்ல ஃபர்ஸ்ட் பால் இருக்குது, அதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் அடித்து வச்சுருந்த ஏலக்காய், மிளகு, அதோடு சேர்த்து சின்ன சீரகம் முதலத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கான நேரம் வச்சுக்க தேவையில்லை. ஒரு 2 மினிட்டில் மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் பரிமாறினா சூப்பர் ஆடிக்கூழ் ரெடி. இப்போ ரெடி. இப்போ நாங்கள் இப்போ பரிமாறலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் ஆடிக்கூழ் செய்தாச்சு. சூப்பராக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் சொட்டு அதோடு சேர்த்து தேங்காய் நாங்கள் வெட்டி வச்சு அதோட களி எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பர் ஆடிக்கூழ் ரெடி. இதே போல் நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கு ஆடிப்பிறப்பு, அதாவது இன்றைக்கு ஆடிக்கூழ் செய்திருக்கிறோம். அதை உங்களுக்கு காட்டுவதற்காக செய்திருக்கிறோம். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குண்டு. பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களிடம் வருகின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜீவா. நன்றி, வணக்கம்.